வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒரு நடிகையாகணும் இல்ல நடிகனாகணும்னு சொல்லிட்டு பலருக்கும் கனவுகள் இருக்கும். அப்படிப்பட்ட கனவுல இருக்க நிறைய பேர் அதுக்காக ட்ரை பண்ணவும் செய்வாங்க. ஆனா எல்லாராலையும் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். வெகு சிலர்னால மட்டும்தான் சினி இண்டஸ்ட்ரியில அவங்க நினைச்ச இடத்தை அடைய முடியுது. பல வருடங்கள் ட்ரை பண்ணி எதுவுமே நடக்காம பலர் அந்த ஃபீல்டை விட்டே வெளியே போயிருக்காங்க தான். இன்னும் சிலர் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படியாவது மேல வந்துட மாட்டோமான்ற முயற்சியிலேயே இருக்கவங்களையும் நிறைய பேரை நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் டான்யா. சினிமாவில் எப்படியாவது ஹீரோயின் ஆகிடணுன்ற ஒரு கனவோட பல ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை அப்ரோச் பண்ணியிருக்காங்க டான்யா. அதில் நிறைய பேர் அவங்கள பர்சனலி யூஸ் பண்ணிக்க தான் நினைச்சாங்களே தவிர அவங்க தேடி வந்த அந்த சினிமா வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. டான்யாவும் என்னோட திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, வேற எந்த குறுக்க வழியவும் நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டபனாவே நின்னுட்டாங்க. இப்படியே சில வருடங்கள் கடந்திருக்கு. இந்த டைம்ல அவங்க டிவி ஆட்ஸ்ல, சில டிவி ஷோஸ்ல, ஷார்ட் பிலிம்ஸ்ல, ஸ்டேஜ் டிராமாலன்னு நிறைய இடங்கள்ல நடிச்சிருக்காங்க தான். ஆனா அது மட்டுமே அவங்களுக்கு போதல. ஒரு கட்டத்துக்கு மேலதான் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங்னு அவங்களுக்கு புரிய வந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டதும் எப்படியாவது பணம் சேர்த்துட்டு வேற ஏதாவது ஒரு பிசினஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க டான்யா. அவங்களுக்கு அது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் ஆக்டிங் மட்டும்தான். வாய்ப்பு தேட ஆரம்பிச்ச புதுசுலேயே ஒரு சினி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி முறையா ஆக்டிங் கத்துக்கிட்டாங்க டான்யா. ஸோ அதன் மூலமா ஏதாவது ட்ரை பண்ணலாம், எந்த அளவுக்கு சின்ன ரோலா இருந்தாலும் சரி ஆக்ட் பண்ணி முதல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான ஜாப்ஸை எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதேர்ச்சியா அவங்களோட கண்ணில் பட்டுச்சு அந்த வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வெறும் 3 வரிகள் மட்டும்தான் எழுதி இருந்துச்சு. ஹெல்ப் வாண்டட், ப்ரிஃபரபிளி ஃபீமேல் ஆக்டர்ஸ், குட் பேமெண்ட் ஆஸ் பர் ஷெட்யூல். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அதுக்கு கீழே ஒரு ஃபோன் நம்பரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தவங்களோட அட்ரஸும் அதில் பிரிண்ட் ஆகி இருந்துச்சு. எல்லாமே ஓகே தான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தது யாருன்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வினோதமாக தோணியிருக்கு. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது ஒரு ஃபியூனரல் ஹோம்ல இருந்து. அதுவும் அந்த ஆடுன்றது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப பெருசாவெல்லாம் போடல. ஒரு கார்னர்ல ரொம்ப குட்டியா கவனமா பார்த்தா மட்டும் தெரியற மாதிரியான ஒரு ஆட் அது. இதை படிக்கும்போது ஃபியூனரல் ஹவுஸ்க்கு எதுக்கு ஆக்டர்ன்றது தான் அவங்களுக்கு தோன்றின முதல் கேள்வியே. ஃபியூனரல் ஹோம்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு அதை பற்றி சொல்லுன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இறந்து போனவங்களை நம்ம ஊரில் செய்கிற மாதிரி சடங்குகளை செஞ்சு அவங்களை கொண்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதையோ செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் ஃபியூனரல் ஹோம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட உடலை ஒரு ஃபியூனரல் ஹோம்க்கு அனுப்பி வைப்பாங்க. அங்க அந்த உடலை கிளீன் பண்ணி எம்பார்மிங் செய்ய தேவையா இருந்தா அதையெல்லாம் செஞ்சு, இறந்து போனவரு ஒரு ஆணா இருந்தா அவருக்கு கோட் ஷூட் போட்டு, அவர் ஒரு பெண்ணா இருந்தா ஒரு கவுன் போட்டு ஒரு கேஸ்கட்ல வச்சு அவங்களோட ஃபேமிலி சர்ச்சுக்கோ இல்ல அவரோட ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கோ அவங்களோட உடலை அனுப்பி வைப்பாங்க. சில சமயங்கள்ல எல்லாம் அவங்களே கிரிமேஷன் வரைக்கும் கூட பண்ணிடுவாங்க. இதை பண்றதுக்காக இருக்கவங்க தான் ஃபியூனரல் ஹோம்ஸை சேர்ந்த நபர்கள். அப்படி ஒரு இடத்துல இருந்து ஃபீமேல் ஆக்டர் வேணும்னு ஒரு ஆடை பார்த்ததும் எதுக்கா இருக்குன்னு ஒரு கேள்வி டான்யாவுக்குள்ள எழுந்துச்சு தான். ஏன் ஒரு பக்கம் எங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அந்த இடத்துக்கு போனா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு கூட அவங்களுக்கு பயமா இருந்துச்சு தான். இருந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கப்பட்டிருந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள பத்தியும் அவங்க பார்த்த அந்த ஆடை பத்தியும் சொல்லியிருக்காங்க டான்யா. மறுமுனையில அதுக்கு பெருசா எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம ஆட்ல கொடுக்கப்பட்டிருக்க அட்ரஸுக்கு நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணி இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே கிடையாது. சொல்ல போனா டான்யாவுக்கு இந்த முதல் இம்ப்ரெஷனே அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. மறுபடியும் போலாமா வேணாமான்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. இருந்தாலும் பேமெண்ட்ஸ் நல்லா கொடுப்போன்னு போட்டிருந்ததால சரி ஒரு முறை என்னன்னு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது பிரச்சனையா இருந்தா திரும்ப வந்துடுவோன்னு முடிவெடுத்து அடுத்த நாள் காலையில அந்த ஃபியூனரல் ஹோம்க்கு கிளம்பி போயிருக்காங்க டான்யா. அந்த ஃபியூனரல் ஹோம் அந்த சிட்டியோட எந்த ஆரவாரமும் இல்லாத ஒரு பகுதியில் அமைஞ்சிருந்தது. சொல்லப்போனா அது அந்த பெரிய சிட்டியை விட்டு தள்ளி இருந்த ஒரு ஏரியா கூட. பெருசா பாப்புலேஷன் ஒன்றும் கிடையாது. பட் அந்த சிட்டியிலிருந்து இந்த ஃபியூனரல் ஹோமை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு தைரியத்துல டான்யா அங்க கிளம்பி போயிட்டாலும் ஃபியூனரல் ஹோம்க்கு முன்னாடி போய் நின்னதும் உள்ள போகலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் என்னதான் நடக்குது பாத்துருவோமேன்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த ஃபியூனரல் ஹோமோட டோரை திறந்து உள்ள போயிருக்காங்க டான்யா. உள்ள போனதும் முதல்ல ரிசப்ஷன் ஏரியா தான் இருந்துச்சு. அதுவும் அந்த ரிசப்ஷன் காலியா தான் இருந்துச்சு. அந்த ரிசப்ஷன் ஏரியால இருந்த ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க்ல ப்ளீஸ் ரிங் த பெல் ஃபார் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு சைன் இருந்ததை பார்த்திருக்காங்க டான்யா. பக்கத்திலேயே சின்னதா கால் பண்ற மாதிரியான ஒரு பெல்லும் இருந்துச்சு. அதை போய் 2 முறை பிரஸ் பண்ணிட்டு யாராவது வர்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க டான்யா.
2 நிமிஷம் ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது, ஆனா யாருமே வரல. மறுபடியும் 2 முறை டச் பண்ணும்போது ரைட் சைட்ல இருந்த டோர் திடீர்னு ஓபன் ஆயிருக்கு. எதிர்பாராம நடந்த இந்த சம்பவத்தினால ஒரு நிமிஷம் டான்யா அப்படியே ஆடி போயிடுறாங்க. அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வந்தது வயசான ஒரு நபர். ஒல்லியா 6 அடி உயரத்துல 60 வயசு இருக்கலான்ற ஒரு நபர் அந்த டோரை திறந்துட்டு ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்திருக்காரு. வந்ததும் முகத்துல எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லாம டான்யாவை பார்த்து எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு, டான்யா முதல் நாள் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்ததை பத்தியும், அதை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணதை பத்தியும், இன்னைக்கு காலையில அவங்கள வர சொன்னதை பத்தியும் பிரீஃபா சொல்லி இருக்காங்க. இது கேட்டதும் நீங்க ஒரு ஆக்டரான்னு கேட்டிருக்காரு அந்த நபர். அதுக்கு டான்யா, ஆமா நான் ஒரு ஆக்டர் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்றதெல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் அதோட நிறுத்திக்கிட்டாங்க. 2 நிமிஷம் டான்யாவையே பார்த்த பெரியவர் ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல இருந்த வெயிட்டிங் ஏரியாவில் அவங்கள உட்கார வச்சுட்டு ரிசப்ஷன் டெஸ்க்கு போயிருக்காரு. அங்க இருந்த டேபிள் டிராயரை ஓபன் பண்ணவரு உள்ள இருந்து ஒரு சிங்கிள் ஷீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு டான்யாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பேப்பரை டான்யா கிட்ட கொடுத்தவரு, இதுல இந்த ஒர்க் சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா மட்டும் இங்க ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க இப்பயே கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரண்ட் டெஸ்க் முன்னாடி போடப்பட்டிருந்த சேர்ல போய் உட்கார்ந்தாரு அந்த வயசான நபர். டான்யா அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேப்பரை படிக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்கு. அதுல முதல்ல டைப் ஆகி இருந்தது அது எந்த மாதிரியான வேலைன்றதை பத்தி தான். அதை பத்தி அதுல ரொம்ப டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. பட் அதோட கோர் என்னன்னா, அவங்க சொல்ற சில ஃபியூனரல்ஸ்க்கு வந்து கடைசியில உட்காந்துட்டு யாருக்கும் எந்த விதமான தொந்தரவையும் கொடுக்காம அலற மாதிரி நடிக்கணும். அதுதான் அவங்களோட முக்கியமான ஜாப். இது எதுக்குன்னா, சில சமயங்கள்ல இறந்து போன நபருக்கு பெருசா யாருமே உறவினர்கள்னு இல்லாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக நீங்க நடிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி வேற எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாதுன்னு முதல்ல எழுதப்பட்டிருந்துச்சு. இது இல்லாம வேற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதுல பிரிண்ட் ஆகி இருந்தது. அதுல முதல் விஷயம், உங்களுக்கு ஒரு ஜாப் சம்பந்தமா கால் பண்ணி சொல்லும் போதே ட்ரெஸ் கோட பத்தியும் சொல்லிடுவோம். மேக்சிமம் பிளாக் ட்ரெஸ் ஆர் ஒயிட் ட்ரெஸ்ஸை நீங்க போட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டிருந்துச்சு. ரெண்டாவது, நீங்க வர்ற ஃபியூனரலை அட்டன் பண்ற மற்ற நபர்கள் கிட்ட நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பேசவோ கான்டாக்ட் பண்ணவோ கூடாது. ஒருவேளை அந்த ஃபியூனரலுக்கு வரவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கூட அந்த ஃபியூனரல் முடியற வரைக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் நடந்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் யார் கூடயும் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது அர்ஜென்சியா இருந்தா அந்த ஃபியூனரல் ஹோமோட மேனேஜர் அங்கதான் இருப்பாரு, அவரை மட்டும் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். இது 2வது இன்ஸ்ட்ரக்ஷன். 3வது இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க போற ஃபியூனரல்ல இறந்து போன நபரை பத்தி யார்கிட்டையும் எந்த டீட்டெயிலையும் கேட்கக்கூடாது. நீங்க வெளியே போயும் இது சம்பந்தமா யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் படி, உங்களோட பர்சனல் டீடைல்ஸை பத்தி யாருக்கும் எந்த விதமான தகவலும் சொல்ல தேவையில்லை. உங்களோட ஒரிஜினல் நேம கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. அண்ட் நாங்களும் கேட்க மாட்டோம். நீங்க ஒரு ஃபேக் நேம கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 4வது இன்ஸ்ட்ரக்ஷன். 5வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்க அட்டன் பண்ற ஃபியூனரல் முடிஞ்ச உடனே அதுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு உடனடியா அங்கிருந்து வெளியேறிடணும். அதை தாண்டி எந்த விதமான கேள்விகளையும் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. அண்ட் கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒருவேளை எதிர்காலத்துல நீங்க இந்த ஒர்க்ல இருந்து விலக விரும்பினா நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்றத பத்தி வெளியே எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதை மீறி ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏற்படுற கான்சிக்வன்சஸ்க்கு நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரி மொத்தமா ஒரு 6 இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேப்பர்ல பிரிண்ட் செய்யப்பட்டிருந்துச்சு. இதை படிச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழப்பம் தான் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு ஏற்பட்ட முதல் எண்ணம் என்னன்னா, இதுக்கெல்லாம் கூடவா ஆக்டர்ஸை ஹையர் பண்ணுவாங்கன்றது தான். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை திரும்ப படிச்சு அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இதை நம்மளால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட மைண்டே பதில் வச்சிருந்தது தான். பட் ஸ்டில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வித நெருடல் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இருந்தாலும் பல கட்ட யோசனைகளுக்கு அப்புறமா அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை பொறுத்து இந்த வேலைக்கு போலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே டான்யா அதுக்காக தான் அங்க வந்தாங்களே. ஒருவேளை கொடுக்குற பேமெண்ட் கம்மியா இருந்தா கண்டிப்பா இந்த வேலை வேணா, நம்ம இப்பயே கிளம்பிடலான்ற ஒரு யோசனையோட இவங்க சேர்ல இருந்து எழுந்திருச்சு ரிசப்ஷன் டெஸ்க்ல உட்கார்ந்து இருந்த ஃபியூனரல் ஹோமோட மேனேஜருக்கு முன்னாடி போய் நின்று இருக்காங்க. இவங்க போய் நின்னதும் டான்யாவை நிமிந்து பார்த்தவரு ஏதாவது கேட்கணுமான்னு மட்டும் கேட்டிருக்காரு. அதுக்கு டான்யா தயங்கிட்டு பேமெண்ட் எவ்வளவு பண்ணுவீங்கன்னு வெளிப்படையாவே கேட்டிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம, அது கிளைண்ட்டை பொறுத்து தான், மேபி ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ணீங்கன்னா $500 $1000 கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபியூனரல் ஹவுஸ் மேனேஜர். இதை கேட்டதும் ஒரு நிமிஷம் டான்யா ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க.
வெறும் ஒரு நாள் வேலைக்கு $500 இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அந்த மேனேஜர் கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேபி உங்களுக்கு வேணா இது பெருசா இருக்கலாம், பட் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு இது பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை டான்யாவால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. அப்போ அந்த மேனேஜர் இந்த ஒர்க் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காரு. அப்போ எங்க உடனே ஓகே சொன்னா இந்த வேலைக்காக நாம டெஸ்பரேட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமோன்ற காரணத்துக்காக நான் வேணா இன்னைக்கு யோசிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லவான்னு கேட்டிருக்காங்க டான்யா. இதை சொன்னதும் கொஞ்ச நேரம் டான்யாவோட முகத்தையே பார்த்த அந்த மேனேஜர் சரி ஓகே உங்க விருப்பம்னு சொல்லியிருக்காரு. அப்போ டான்யா கிட்ட அவரோட பர்சனல் நம்பர் இருந்த கார்டு ஒன்று கொடுத்து உங்களுக்கு இந்த வேலை ஓகேனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, மீதியை நம்ம ஃபோன்ல பேசிக்குவோன்னு சொல்லிட்டு அந்த கார்டை டான்யா பக்கம் நகர்த்தி இருக்காரு அந்த வயசான நபர். அதை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறதுக்காக டான்யா திரும்பி இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் திரும்பவும் அவங்களை கூப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரை வச்சுட்டு போயிருங்க, நாங்க இந்த வேலை சம்பந்தமான எந்த விஷயமும் வெளியே போக விரும்பலன்னு சொல்லியிருக்காரு அந்த மேனேஜர். அப்பதான் அவங்க கையிலேயே இருந்த அந்த பேப்பர் அவங்களோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதை கேட்டதும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரை அவர்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க டான்யா. 5 நிமிஷத்துல பக்கத்துல இருந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்னாங்க. திரும்பி அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வர்ற வழியில இந்த ஜாப் நமக்கு உண்மையாவே செட் ஆகுமா, இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இதனால என்னென்னலாம் நமக்கு பிளஸ் இருக்கு, ஒருவேளை இந்த ஜாப் ஏதாவது இல்லீகல் ஜாபா இருக்குமான்றது உட்பட நிறையவே கேள்விகள் அவங்களோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாம் இந்த ஜாபை பண்ணணுமான்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில பணம் ஜெயிச்சது. அன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க டான்யா. நம்மளோட வேலையெல்லாம் வெறும் ஃபியூனரலை அட்டன் பண்றதும் அங்க போய் அலறதும் மட்டும்தான். அதை தாண்டி தான் நாம வேற எதுவுமே செய்ய போறது இல்லையே, அதனால வர்ற பணத்தை ஏன் விடணும்னு சொல்லிட்டு அந்த ஜாபை எடுத்துக்க முடிவு பண்ணாங்க டான்யா. இந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி தூங்க போயிட்டாங்க. மறுநாள் பகல் ஒரு 1 மணி அளவுல அந்த மேனேஜர் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க டான்யா. கால் பண்ணவங்க நல்லா யோசிச்சு பார்த்தேன், இருந்தாலும் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க டான்யா. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன கேளுங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஜாப்னால எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்றது தான் அவங்க கேட்ட முதல் கேள்வியே. நீங்க படிச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க நடந்துகிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காரு அந்த மேனேஜர். அதுக்கப்புறமா அந்த ஒர்க் சம்பந்தமா அவங்களுக்கு எழுந்த மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கும் அந்த மேனேஜர் ஷார்ப்பா பதில் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே நான் இந்த வேலையை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க டான்யா. இதை கேட்டதும் ஓ ஓகே வெல்கம் அபோர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஜாப் பற்றி முதல் நாள் உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த கால்லையே உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் சொல்லப்படும். லைக் எங்கே வரணும், எப்படி வரணும்னு எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிடுவோம். நாங்கள் குறிப்பிட்ற டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு வெளியேறினா மட்டும் போதும், வேற எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த மேனேஜர். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு டான்யா ஃபோனை வச்சிருக்காங்க. அவங்க அந்த போனை வச்சதுக்கு அப்புறமா மேனேஜரோட உதட்டுல ஏற்பட்ட அந்த குரூரமான புன்னகையை பத்தி டான்யாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நாம எதுக்குள்ள போய் மாட்டிக்க இருக்கோன்றதே தெரியாம டான்யா அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அடுத்த வீடியோல நாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.